Hi friends, இன்னைக்கு வந்து சம்மர் ரெசிபியா வந்து நம்ம சூப்பரான ஒரு ஐட்டம் தான் வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது வந்து ஒரு எத்தனை நாள் process இருக்கும்னா வந்து இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா அடுத்த நாள் அதுக்கு அப்புறம் 2-3 நாள் process இருக்கும் இதுல. Friends, இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு ஐட்டம் நம்ம செய்ய போறோம். இந்த ஐட்டம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து ஊறுகாய் நம்ம வந்து இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சாதத்துலேயும் அப்படியே கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். தண்ணி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் எம்மியாக இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப வருஷமாகவே நான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவேன். கரெக்டாக பக்காவாக உங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் செய்கிற மாதிரி ஒவ்வொரு மெத்தடாக நீங்கள் செஞ்சிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக தக்காளி ஊறுகாய் ஒரு பாட்டிலுக்கு வர மாதிரி செஞ்சுக்குவாங்க, இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி. அதை எப்படின்னா நம்ம வதக்கி செய்வாங்க. அது வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக வீணாக போயிடும், கெட்டு போயிடும். நான் பண்ணுற மெத்தட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சம்மருக்கு நீங்கள் இன்னொரு முறை தக்காளி ஊறுகாய் போடுற வரையும் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளியவே வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் இல்லை, நல்லா ஜாடி வாங்கியோ இல்லை பாட்டிலில் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடவே கிடாது. நம்ம வந்து இந்த வருஷம் போட்டோம்னா அடுத்த வருஷம் சம்மர் வரையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நான் குவான்டிட்டியும் வந்து அதிகமாக தான் பண்ண போகிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எப்படி பண்ணுறேன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், சூப்பர் எம்மியாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது அடுத்தடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து எங்களுக்கு இந்த கொழிஞ்சிக்காய் அப்புறம் மாங்காய் அப்புறம் கொழிஞ்சிக்காய்னா வந்து நாங்கள் அந்த சைடு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நாரதங்கான்னு சொல்லுவோம். அதெல்லாம் நாங்கள் ஆனால் அது ஐட்டமே வேறவா இல்லை நாரதங்காய் வேற கொழிஞ்சிக்கான்றது வேறவா என்னன்னு தெரியல. ஆனால் நல்ல பெரிய ஆரஞ்சு இவ்வளோ பெருசு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொழிஞ்சிக்காயின்னு சொல்லுவாங்க அங்கே. அது வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும். மாங்காய் மரம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து வெட்டி ஊறுகாய் போடுவோம். மாங்காய் காய்க்கும், நிறைய பேரு கொடுப்போம். நிறைய காய்க்கும், கொய்யாவும் நிறைய காய்க்கும். ஒரே மரத்துல இருக்கிறது மட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மட்டும் எல்லாருமே அடிச்சுக்குவாங்க, இது எடுத்துக்கலாம்னு எடுத்துக்குவாங்க. சைட்லலாம் நிறைய மரம் இருந்தது, நிறைய வீணாக தான் போவோம். யார் வேணா எடுத்துக்கங்கன்னு அப்படியே இருப்போம். தென்னை மரம், மாங்காய் மரம், கொய்யா மரம் எல்லாமே இருந்துச்சு. செம்பருத்தி செடிங்கள்லாம் அவ்வளோ பெரிய பெரிய பரப்பளவுக்கு செம்பருத்தி செடி இருக்கும். வேப்ப மரம், வாழை மரம் மெயினாக அந்த மாதிரி சொல்லி அடிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். வீடு சுற்றி இடம் இருக்கும், அவ்வளோ இருக்கும். கொழிஞ்சிக்காய் ஊறுகாய் போடுவோம். மாங்காய் கொழிஞ்சிக்காயெல்லாம் ஊறுகாய் போடுவேன். இந்த தக்காளிலாம் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கிட்டேன் நான். தக்காளி ஊறுகாயெல்லாம் அப்போல்லாம் 1 வருஷத்துக்கு போட்டு வச்சுக்குவேன். அப்போல்லாம் வந்து அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ரொம்ப நாள். இப்போ சரி, இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வந்து தக்காளி ஊறுகாய் போடலான்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸ்டார்டிங் இது சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரெசிபி இது. அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரி நிறைய கொடுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக வீணாகாமல் சூப்பராக அடுத்த வருஷம் வரையும். சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ வந்து நான் ஒரு 4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம முதல்ல கழுவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து இப்போ ஒரு சின்ன டபராவில் போட்டிருக்கிறேன். இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிடலாம். அலசிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபுல்லாக இருக்குது தண்ணி, இதில் போட்டுட்டு அலசிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கே இடம் இல்லை, அதெல்லாம் இந்த இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 முறை நல்லா கழுவிடலாம். தக்காளி டேமேஜ் ஆகாத பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரியோ ஒரு மாதிரி இருந்துச்சுனாலே, ரொம்ப கொலன்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கெடாது. கொஞ்சம் தானே கெட்டுருக்குது, அது வரையும் கட் பண்ணி போடலான்னு மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க. தக்காளி வந்து நல்லா இந்த பாருங்க நல்லா டைட்டாக இருக்குது. பழமாக இருந்தாலுமே வந்து நல்லா டைட்டான ஒரு இதில் தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப கொலன்னு இல்லை.
அதால தான் அப்படியே வாங்கிட்டு வந்து உடனே செஞ்சிட்ருக்கிறேன் நான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது பழம், ஆனால் பழம் பழுத்தும் இருக்குது. இப்போ வந்து எல்லா தக்காளியும் 2 முறை கழுவி நம்ம இந்த மாதிரி வடிக்கிறதுல போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா வடிஞ்சிருட்டோம், அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி பார்த்திங்கன்னா அலசிட்டு அப்படியே இந்த மாதிரி வடிக்கிற பாத்திரத்தில் வச்சுட்டேன். இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே இல்லாத நல்லா காஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு ஏதாவது சுத்தமான துணியில் தொடச்சிருங்க. ஏன்னா வந்து அந்த ஈரம் இருக்கக்கூடாது, ஈரம் இருந்துச்சுன்னா கெட்டுரும். ஒரு துணி எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது அப்படியே விடவும் நல்லா வடிஞ்சிருச்சு, சுத்தமாக ஈரப்பதமே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம 2ஆகவும் போட்டுக்கலாம். நான் வந்து 4ஆக போட்டுக்கிறேன். பெரிய பெரிய தக்காளிலாம் இந்த மாதிரி 4 பீஸாக போட்டுக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் 2ஆக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா தக்காளியும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இதாக இல்லை, நாட்டு தக்காளி மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கலந்த மாதிரி இருந்தாலுமே நல்ல ஒரு மாதிரி பழம் சேதப்பாதம்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். நாட்டுக்காய் மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப இந்த பெங்களூர் தக்காளி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஓகே, இப்போ எல்லா தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, கழுவிட்டு அப்படியே ஈரத்தோடு கட் பண்ணாதீங்க, துணி போட்டு தொடச்சிட்டு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்படி வடி விட்டுட்டிங்கன்னா, இதை நான் கழுவி இப்போ எப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கும். ஈவினிங் ரொட்டீன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்குறேன். அதால் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தக்காளியெலாம் கட் பண்ணியாச்சு. ரொம்ப சின்னதாகவும் இல்லை, பெருசாகவும் இல்லை, மீடியம் சைஸ் போட்டாச்சு. சின்ன தக்காளிலாம் 2ஆகவும், கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் 4ஆக போட்டு இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. 4ஆகவும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பெருசாக இருக்கிறதெல்லாம் 4ஆக கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது 4 கிலோ தக்காளி. 4 கிலோ தக்காளிக்கு வந்து நம்ம இதோட என்னெல்லாம் ஆட் பண்ணுறோம்னா, உப்பு, அதுக்கப்புறம் வந்து புளி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கணும். 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். நம்ம 4 கிலோ எடுத்துருக்குறோம். இப்போ இது வந்து 200 கிராம். இதில் 2 கப்பு எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது 200 கிராம். இதில் 2 எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், 4 கிலோவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது 250 ml. ஆனால் வந்து நம்ம கிராமில் போட்டோம்னா 200 கிராம் அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒரு டம்ளர் நம்ம 200 கிராம் அளவுக்கு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் போட்டுக்கலாம் 4 கிலோவுக்கு. கரெக்டாக சொல்லணும்னா 1 கிலோவுக்கு 100 கிராம் உப்பு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 கிலோன்றதுனால 400 கிராம் அளவுக்கு நான் உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம உப்பு அளவு சொல்லியாச்சு. 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு எடுத்தீங்கன்னா இப்போ 4 கிலோவுக்கு 400 கிராம் அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 4 கிலோவுக்கு வந்து நம்ம 400 கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 200 இதே மாதிரி தான் 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு புளி சேர்த்தோம்னா சரியா இருக்கும். அதால் இப்போ 4 கிலோ நம்ம போட்டுக்கிறோம். 400 கிராம் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து கண்டிப்பாக புளி உப்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வருஷத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால புளி எக்ஸ்ட்ராவே கூட போடலாம். புளி ரொம்ப பிடிக்கும்னா போடலாம். நம்ம கரெக்டாக இருக்கும். நான் பண்ணுறது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். புளி உப்பு போட்டு நல்லா ஊற வச்சோம்னா தான் அந்த 1 வருஷம் ஆனாலும் நமக்கு கெடாமல் இருக்கும். அதில் புளி நம்ம இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். 1 கிலோவுக்கு 100 கிராம் அளவுக்கு புளி. இப்போ 400 கிராம் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், 4 கிலோன்றதுனால. இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரம் இல்லை பீங்கான் ஜாடி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரிலையும் போடலாம். ஸ்டீல்லெல்லாம் போட்டோம்னா
துரு விழுற மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். உப்பு புளிலாம் அந்த இருந்துச்சுனாலே ஒரு மாதிரி ஸ்டீல்லாம் ஒரு மாதிரி வாசனை வந்துடும், ஒரு மாதிரி துரு வாசனை வரும். அதெல்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரமோ இல்லை பெரிய பெரிய ஜாடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, கொஞ்சமாக செய்கிறவங்க ஜாடியில் இல்லை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம். கிளாஸ் மாதிரி இருந்துச்சுனாலும், கிளாஸ் பாட்டில் மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நிறைய போகிறதுனால இந்த மாதிரி பக்கெட் வந்து எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளி இதில் முதல்ல ஒரு லேயர் போட்டுறோம். பாருங்க, போட்டாச்சு. அப்படியே உப்பு அது மேலே அப்படியே தூவிடணும். இப்போ அடுத்த லேயர். இப்போ திரும்பவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளி இப்போ பெருசாக உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம காய வைக்க போகிறோம். அப்போ வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாயிரும். இந்த உப்பு புளியே வந்து கண்டிப்பாக சரியாக போயிடும். இப்போ தக்காளி பெருசாக இருக்கிறதுனால உப்பு போதுமான்னு நினைக்காதீங்க. இதை நம்ம அடுத்தது காய வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உப்பு இன்னொரு இது போட்டுக்கிட்டோம். இன்னொரு லேயர் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். திரும்பவும் உப்பு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட்டாக மேலே இந்த தக்காளி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த புளியும் நல்லா உப்பில் ஊறிடணும். அதால் என்ன பண்ணுறோன்னா, நல்லா ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது தனியாக அப்புறமா எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சு தக்காளி மட்டும் காய வைப்போம். அதால் என்ன பண்ணலான்னா, உதிர்த்துடாமல் ஊறிட்ட பிறகு இது தனியாக எடுத்து வைக்கணும். அதால் நான் மொத்தமாக வைக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக போட வேணாம், அப்படியே இருக்கட்டும். இது மேலே நம்ம கொஞ்சம் உப்பு தூவிடலாம். புளியும் நல்லா உப்பில் ஊறணும். இப்போ நம்ம அடுத்த லேயர் போட போகிறோம். இப்போ மீதி இருக்கிற உப்பு எல்லாத்தையும் கொட்டிடலாம். உப்பு புளியெல்லாம் அதிகமாக விரும்புகிறவங்க இன்னும் கூட ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உப்போ புளிப்போ இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிடிக்காது. அது இல்லாமல் வந்து நான் இதை செஞ்சு வந்து அம்மாவங்களுக்கும் கொடுப்போம். அவங்க வயசானவங்க உப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதில் வந்து நம்ம கரெக்டான அளவுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு உப்பு புளிப்புலாம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 100 கிராம் 200 கிராம் நீங்கள் சேர்த்தி கூட போட்டுக்கலாம். நான் பண்ணுறது வந்து சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லான்ற மாதிரி நான் கரெக்டான அளவு போட்டுட்ருக்கிறேன். இதை நம்ம இப்படியே வச்சிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நாளைக்கெல்லாம் ஊறணும். நாளைக்கு மறுநாள் காலையில் வந்து இதை காய வைக்கலாம். இது நாளைக்கெல்லாம் ஊறணும். இப்போ நைட்டு போட்டுட்ருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறணும். உப்பு அந்த புளி எல்லாமே வந்து நல்லா ஊறிடும். அப்புறமா மறுநாள் எடுத்து நம்ம காய வைக்க போகிறோம். இதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நாளைக்கெல்லாம் அப்படியே ஊற விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நாள்லாம் ஊற வச்சாச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி காய வச்சிட்டு இருக்கிறேன். இந்த ப்ராசஸ் வந்து 3 நாள் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் காய வச்சேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஷீட்ல போட்டோம் இல்லை துணி மேலேயும் காய வைக்கலாம். துணியில வெள்ளை துணியெல்லாம் போட்டோம்னா கலர் ஓட்டுற மாதிரி இருக்கும் தக்காளின்றதுனால. அதால நான் இந்த மாதிரி ஷீட்ல காய வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தக்காளி வத்தல் வந்து காய வச்சு எடுத்தாச்சு. இது வந்து 3 நாள் காய வச்ச வத்தல் இது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 3 நாள் காய வச்ச வத்தல். இந்த மாதிரி இருக்குது பாருங்க. இதோட என்ன போட்டோன்னா உப்பு புளி போட்டு ஊற வச்சு ஒரு நாள்லாம் ஊற வச்சு வெயிலில் போட்டு காய வச்சது. 3 நாள் காய வச்சது. இது ஃபுல்லாக வந்து 4 கிலோ தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். மிளகா வத்தல் வந்து புது மிளகா இப்போதான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுனால காரம் பயங்கரமாக இருக்கும் இது. அதால் 4 கிலோ மட்டும் எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா, பழைய மிளகாவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தி போட்டுக்கலாம். இது இல்லாமல் வந்து பசங்களாம் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னாலும் சேர்த்தி போட்டுக்கங்க. இதுவே கண்டிப்பாக போதுமான அளவு இருக்கும். நம்ம அரைக்க நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் மிளகா காரம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அரைக்கும் போதே கூட போட்டுடலாம்.
அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து பூண்டுங்கிறது வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நிறையவே போடுவேன். இதை நல்லா அலசிட்டு தோல் உரிச்சிட்டு அலசிட்டு நல்லா வெயிலில் வச்சே காய வச்சுட்டேன். அதால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாதுன்றதுனால மதியம் வச்சேன். இப்போ வந்து ஈவினிங் செஞ்சிட்ருக்குறேன். நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தோல் மட்டும் பிரித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புளி வந்து 400 கிராம் எடுத்துருந்தோம். ஓரளவுக்கு இதில் கொஞ்சம் கரைஞ்சி இதுலேயும் புளி கொஞ்சம் கலந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மிச்சம் மீதி தனியாக எடுத்து வச்ச புளியெல்லாம் இருக்குது. இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். புளி பூண்டு வந்து நம்ம தாளிப்பில் பண்ணுவோம், அரைக்கிறது இல்லை. இப்போ நம்ம என்னெல்லாம் அரைக்க போகிறோம்னா தக்காளி, காஞ்ச மிளகா, புளி. தக்காளி, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து புளி அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு வந்து இதிலே போட்டிருக்கிறோம். நமக்கு தேவைப்பட்டா வேணும்னா டேஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரைண்டரில் அரைக்கிறோம் பாருங்க. அப்போ வந்து நீங்கள் ஊறுகாய் கொஞ்சம் வச்சு பாருங்க. உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன பசங்க இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு மீடியமான காரம் தான் போடுவேன். காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஓரளவுக்கு அளவு வந்து நான் கரெக்டாக இருக்கிற அளவு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த மிளகா வத்தல் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்க போகிறேன். லைட்டாக வறுக்கலாம். எதுக்காக வந்து நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஆச்சுன்னா நம்ம கிரைண்டரில் போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் அரைப்படும்ன்றதுனால நான் லைட்டாக வறுத்துக்க போகிறேன். இது வந்து 2 முறையாக வறுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது, அதால் 2 முறையாக வறுத்துக்கிறேன். நல்லா கருகருலாம் வறுக்க வேணாம். நல்லா சூடு ஏறிடும் பாருங்க. இப்போ தொட்டோம்னா இப்படி இருக்குது இல்லை, நம்ம வறுத்த உடனே வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். கௌசியப்பா ஒன்று வறுத்துருவார். இந்தாங்க. மிளகா வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ்ல வைக்கலாம்னு நினைச்சேன். சரி கொஞ்சம் தானே பார்க்கலாம், முடியலன்னா அப்புறம் நிறுத்திடலாம்னு பார்த்துட்டேன். மேல இருந்து கீழே இருக்கிறது மேலே வெளியே, கீழே இருந்து மேலே வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலசலன்னு வந்துருச்சு பாருங்க. முன்னாடி எப்படி நம்புத்த மாதிரி இருந்தது, நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து பாருங்க டக்குன்னு வந்து முருளை உடையும். இப்போ நான் இதை மிக்சியில் கொஞ்சம் தூள் பண்ணி அதுக்கப்புறமா அதோட சேர்த்துக்கலாம். கிரைண்டரில் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதால் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும்னு வச்சுங்களேன். இது காம்போடவும் போடலாம், காம்பு எடுத்துட்டும் போடலாம். எல்லா மிளகாவும் வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் முதல்ல. ஆமாம்மா மிக்சியில் வந்து மிளகா பொடி அரைச்சாச்சு. புளி, தக்காளி இந்த 3 மட்டும் போட்டு போகிறோம். ஏற்கனவே வந்து உப்பு வந்து தக்காளியில் ஊறி இருக்குது. நம்ம ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் பொறுமையாக போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் காட்டுறேன். கொஞ்சம் அரைஞ்சி பக்கம் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் நம்ம தள்ளி விட்டு தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து விட்டு கொஞ்சம் மசிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இல்லைன்னா இதை மிக்சியில் அடித்து கூட போட்டுக்கலாங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தக்காளி வந்து நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன் பாருங்க. ஏன்னா வந்து காஞ்சி இருக்கிறதுனால அப்படியே கிரைண்டர் சுற்றுறதுக்கு சிரமப்படுது. அதால் இப்படி அரைச்சிக்கிட்டேன். முடிஞ்ச வரையும் கை வந்து ஹேண்டில் பண்ணாதீங்க. இப்போ நான் இந்த தக்காளி முதல்ல அப்படியே தள்ளிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷம்னாலும் 2 வருஷம்னாலும் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும், வேறு வழியில். ஒரு துளி கூட இதில் பொறுத்த வரையும் ஈரம் படவே கூடாது. அதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பு போட்டாலும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம் தாளிப்பு போடும்போது. அதால் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக சுற்றணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன்.
நம்ம அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டு முதல்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் நல்லா சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா சரியா போயிடும். தக்காளி வந்து அரைச்சி எடுத்துட்டேன். புளி போட்டுட்டு இருக்கேன். புளி அரைகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா அரைச்சாச்சு. எடுத்துக்கிறேன். முடிஞ்ச வரையும் கைப்படாததான் எடுக்கணும். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால எடுக்கிறேன். என் கை ஒன்றும் கெடுறது இல்லை, நான் மாமலாக போடுறது தான். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், எடுத்தாச்சு. அதில் வந்து இந்த கொஞ்சம் ஈரப்பதம் வர்றதுக்காக எண்ணெய் தான் போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், தக்காளி எவ்வளோ சூப்பராக நைஸாக அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை தாளிப்பு போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்புக்காக ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கடுகு வெந்தயம் கொஞ்சம் பொடி பண்ணிக்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவு, இந்த ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். இதை வந்து ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய் வேணாம், ட்ரையாகவே வறுத்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரியும், அப்போ நிறுத்திடலாம். ரொம்ப கருத்துறாதீங்க, கருத்துருச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பாயிரும். அதே மாதிரி கடுகு பொரியலைனாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, கசக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு மாதிரி பொரியும் போது நிறுத்திட்டேன். இப்போ வந்து நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், போதும். கலர் மாறிடுச்சு பாருங்க கடுகு. இதையும் நான் பொடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய், ஒரு 200 ml வந்து கொஞ்சம் நம்ம இது ஊருக்கு அரைக்கும் போதே ஊற்றி இருக்கிறேன். இதில் வந்து 300 ml இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே யூஸ் பண்ணது ஒரு 200 ml யூஸ் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் சேர்ந்து வந்து 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிலோ தக்காளி நமக்கு. இது என்னன்னா வந்து நம்ம வருஷத்துக்கு மேலேயும் வரணுன்றதுனால நம்ம என்னன்னா கெடவே கெடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல அந்த நம்ம தாளிச்சு இது கொட்டினோம்னா எண்ணெய் மேலே கொஞ்சம் நிற்கணும். அப்பதான் வந்து நம்ம அந்த காளான் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் பிடிக்காது. எண்ணெய் அதுக்காக நம்ம சேர்த்தி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ண போறோன்றதுனால கொஞ்சம் தாராளமாக ஊற்றினோம்னா கெடாம இருக்கும். அதுக்காக உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கம்மியானா ஒரு 100-200 அளவுக்கு நீங்கள் என்ன கம்மி பண்ணிக்கங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். இதில் கடுகு போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் தூள் பண்ணி வச்சிருக்கிறேன். மிளகா வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் ட்ரையா. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம். கடுகு, கடுகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மிளகா வத்தல் போட்டுக்கிறேன் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பொரிஞ்சதும் இந்த பூண்டு வந்து ஈரம் இல்லாமல் நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். உரிச்சிட்டு கழுவி நல்லா காய வச்சுருக்கிறேன். இதை வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூடி குறைச்சிக்கங்க. நான் வந்து 4 கிலோவுக்கு வந்து 1/2 லிட்டரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம அரைக்கும் போது 200 ml யூஸ் பண்ணேன். இப்போ ஒரு 300 ml ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பூண்டு வந்து போட்ட உடனேவும் நிறுத்திடாதீங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து வர மாதிரி இது பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பூண்டில் ஈரப்பதம் இருக்கும், அதனால் கொஞ்சம் மொருவில் ஆகிற மாதிரி கொஞ்சம் வறுத்துக்கணும். ஏன்னா இதுவும் வந்து கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா. அதால் நல்லா வந்து
முருகலாக வறுந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி இருந்ததுன்னா டக்குன்னு கலர் மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கடுகு வந்து பொரிஞ்சதும் சிம் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பு நிறுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கங்க, அடுப்பு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகா பொடி சேர்க்க போகிறோம். இதை நல்லா எண்ணெயில் கலந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பொடி பண்ணியிருக்கிற வெந்தயத்தூளும் கடுகு வெந்தயத்தூள் அதையும் சேர்த்துறேன். இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மிளகா பொடி எல்லா எண்ணெயும் வந்து இழுத்துருச்சு. இன்னமும் வந்து ஒரு 100 ml ஊற்றுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 100 ml ஊற்றிக்கிறேன். நம்ம என்ன உங்களுக்கு தெரியணும்னா, இந்த தக்காளி வந்து நம்ம அரைச்சது இதை போடும்போது நல்லா அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கணும் எண்ணெய். அந்த அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றுனதுனால கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் சூடாறினதும் அதுக்கப்புறம் நிறுத்திடுறேன். இப்போ என்னென்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த எண்ணெயை நம்ம கணக்கு எடுத்தோம்னா 1 லிட்டர் அளவுக்கு 4 கிலோவுக்கு 1 லிட்டர் எண்ணெய் பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இதை போட்டு நம்ம முழுகிற அளவுக்கு எண்ணெய் வேணுன்றதுனால திருப்பி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மொத்தம் வந்து இதிலே வந்து 200 மில்லி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அரைக்கும் போது. மீதி வந்து அரை லிட்டர் நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஊற்றினேன். அதால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இது நமக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும். இது போட்டோம்னா நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு இது நல்லா இழுத்து வெளியே கசியணும். எண்ணெய் வந்து இதை சுற்றி எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சாமான்லாம் நிறைய இருக்குது மாதிரி உங்களுக்கு தோணும். இருந்தாலும் நமக்கு வந்து பக்காவாக நீங்கள் வெளியவே வச்சுருக்கலாம் நம்பி. கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜாடியில் கூட போட்டு வச்சிடலாம். இல்லை நல்ல கிளாஸ் அந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா வெளியவே வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் கேரண்டி இதுக்கு. பக்காவாக நான் சொன்ன மாதிரியே மட்டும் செஞ்சுருங்க. 4 கிலோ தக்காளிக்கு 1 லிட்டர் கண்டிப்பாக தேவைப்படுது எண்ணெய். நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ எதுக்காகனா வந்து இந்த சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சிக்கு வாடை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. என்னடா 1 வருஷத்துக்கு வரும்னு சொன்னாலே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லாதீங்க. முடிஞ்ச வரையும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இல்லைன்னா வந்து கடலை எண்ணெய் வேணா ஊற்றிக்குங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக சன்ஃப்ளவர் ஆயில் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். சன்ஃப்ளவர் ஆயிலில் நீங்கள் பலகாரமே செஞ்சோம்னாலோ 1 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிக்கு வாடு வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஊறுகாவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வேணாம். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லை இது பாதி அது பாதினாலும் யூஸ் பண்ணுங்க. நான் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது மட்டும் வேணாம், சன்ஃப்ளவர் மட்டும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ப்ராசஸ் வந்து இன்னொன்று முக்கியமானது ஒன்று சொல்கிறேன் இதில். ஏன்னா வந்து இதெல்லாம் தப்பு செஞ்சோம்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஏன் எனக்கு கெட்டுச்சுன்னு சொல்லாதீங்க. எண்ணெய் வந்து தாளிப்பு போட்டோம் பாருங்க. இந்த எண்ணெய் வந்து நம்ம ஆறணும். இப்போ சூடாக இருக்கும்போதே இதை தூக்கி போட்டு கலந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இது சமைக்கிற மாதிரி ஆயிடும், சூடு பண்ண மாதிரி ஆயிடும். தக்காளி வந்து எப்பவுமே நம்ம சமைக்கிற பொருள் வந்து காளான் பிடிக்கும், அந்த மாதிரி கெட்டு போவோம். இந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய முறை நான் செஞ்சு வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட அனுபவத்தால கத்துக்கினதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குறிப்பு வந்து கண்டிப்பா எனக்கு சொல்ல அந்த அளவுக்கு எப்படி யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டு இருந்தேன் அப்பெல்லாம் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையா பார்த்து அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா வந்து இது நம்ம எண்ணெய் சூடுலே போட்டோம்னா சமைச்ச பொருள் மாதிரி ஆயிடும், உங்களுக்கு கண்டிப்பா வீணா போயிடும். எண்ணெய் வந்து நல்லா ஆற விடுங்க. ஆறின பிறகு இதை எடுத்து கிளறி
நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஆறட்டும், அப்புறம் நம்ம கலக்கலாம். எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. நல்லா அந்த மிளகாத்தூள், கடுகு, வெந்தயத்தூள் எல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா இழுத்து வச்சுருக்குது. தக்காளியும் புளியும் அரைச்சோம் பாருங்கள். இதை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் இந்த மாதிரி இது விஷயத்துக்கெலாம் வந்து இந்த மாதிரி மரக்கரண்டி, ஜாடி, கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நமக்கு எதுவும் கெடாமல் அப்படி நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், தக்காளி ஊறுகாய் நல்லா எம்மியாக இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு கிளறின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து நம்ம பாட்டில் கண்டெய்னர் இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அது மாட்டுக்கு அந்த எண்ணெய் திரும்ப பிரிஞ்சு அப்படியே நிற்கும் வெளியே. இப்போ பார்க்குறதுக்கு கிளறின உடனே வந்து உங்களுக்கு அப்படி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கே வந்து 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, கொஞ்சம் நம்ம இப்படி தூக்கி போட்டாலே அந்த எண்ணெய் வெளியே வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தோம்னா, கிளறாமல் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துடும், நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள், நாளைக்கு காட்டினா இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெரியும். சும்மா போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. கீழே வந்து அந்த எண்ணெய் கசியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இதில் சும்மா நம்ம அழுத்தினோம்னாலே தெரியும். இப்படி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி அழுத்தி வரும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு. அந்த மாதிரி வந்து உள்ளே அப்படியே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு நல்லா இதாகிடும். இப்போ நான் கொட்டினேன்னா உங்களுக்கு எண்ணெய் தெரியும் எப்படி வருது பாருங்கள். எண்ணெய் வந்து தாராளமாகவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கண்டிப்பாக ஒரு பாட்டில், இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் மாதிரி, இல்லை ஜாடி, இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து இந்த ஜாடி மாதிரி இதில் போட்டு வைக்கலாம். இல்லை பெரிய பாட்டில் இந்த மாதிரி இருந்துட்டாலும் அதுலேயும் போட்டு வைங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டீல் இந்த மாதிரி இதெல்லாம் வைக்காதீங்க. பிளாஸ்டிக்லேயும் கண்டிப்பாக வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா வந்து இது புளிப்பு, உப்பு எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூ அப்புறமா வந்துருச்சுன்னா நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். அதால் வந்து நம்ம ஜாடி மாதிரி வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும் என்ன கேட்டால். அப்படி இல்லைன்னா கிளாஸ் பவுல் இந்த மாதிரி இது பாட்டில் வாங்கிட்டோம்னா இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பூன் கூட வந்து இதில் நான் போட்டு வெளியே வச்சிருவேன். அதுக்கேற்ற மாதிரி மர கரண்டி சின்னதாக ஸ்பூன் வாங்கி போட்டுக்கிட்டா பரவாயில்ல. கண்டிப்பாக இந்த ஸ்டீல் எவர் சில்வர் தான் சொல்கிறோம், ஆனால் அது ஸ்டீல் தானே. அது ஸ்பூன் போட்டோம்னாலும் அந்த தூறு மாதிரி விழும், நமக்கு வந்து சேஃப்டி இல்லை. அதில் வந்து குட்டியாக இந்த மாதிரி மர ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஸ்பூன் வெளியே வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் வருது நிஜமாவே. இந்த ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நிறைய இந்த மாதிரி ஊறுகாய் நிறைய போடுவாங்க. அப்பெல்லாம் அம்மாவங்க எல்லாம் அப்படிதானேங்க. ஊறுகாயெல்லாம் கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் எப்ப ஃப்ரீக்வெண்டா எல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி ஊறுகாய் ஐட்டங்கள்லாம் தான் நிறைய வச்சிருப்பாங்க. பானையில எல்லாம் கூட ஒவ்வொரு பானையில ஒரு ஊறுகான்ற மாதிரி எல்லாம் அப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. எங்க நிலத்திலே பாத்தீங்கன்னா நாங்களே வந்து தக்காளி நிறைய பயிர் செய்வோம். அப்போ தக்காளி ஊறுகாய் அந்த டைம்ல வந்து நிறைய போடுவோம். நிறைய இருக்கும் அந்த மாதிரி நிறைய. அப்பெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. பானை இல்லைன்னா வந்து இந்த செராமிக் ஜாடி இருக்கு இல்லையா, அதுல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்பவுமே இருக்கும். அது இல்லாம மாங்காய் மாவோடு வந்து செஞ்சுட்டு அதுல ஊறுகாய் போட்டு வைப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஸோ இதுதான் எனக்கு வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு நிஜமாவே. அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. நான் சேலத்துல சின்ன வயசுல போட்ட ஏன் ஞாபகம் இல்ல. அம்மாவுக்கு அப்புறம் யாருங்க ஃப்ரெண்ட்?
இவங்கதான் அம்மா. என்னதான் சொல்லுவீங்களான்னு பார்த்தா திடீர்னு அம்மா கிட்ட போயிட்டாங்க. அம்மாவை சொல்லலாம் தான், இருந்தாலும் என்னையும் சொல்லி இருக்கலாம்ல. நான் கரெக்டா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் போட்டேன்ல அத. ஆமா, அதாவது என்ன சொல்லலாம் இப்போ, நம்ம இப்ப என்ன சொல்றது? அம்மாவுக்கு அப்புறம் யாரு ஃப்ரெண்ட்ஸ்? இவங்கதான் எல்லாமே. என்ன வேணா இருக்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொல்றதுதான். என்ன பொறுத்த வரையும் என்னன்னா, அம்மாவுக்கு அடுத்து மனைவின்றதெல்லாம் கூட அம்மா இடம் அம்மா தான், மனைவி இடம் மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி. இதுவும் இதுதான். அது அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு எப்படின்னா, அப்ப இருந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்துப்பாங்களே, அது மாதிரிதான் இவங்களும். அம்மாவுக்கு அப்புறம் இவங்கதான் வந்து அதிகமா கேர் அந்த மாதிரி பண்ணல. அதான் சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம். என்ன பொறுத்த வரையும் நான் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு இடம், இவருக்குன்னு ஒரு இடம், எங்க பசங்களுக்குன்னு ஒரு இடம். ஆனாலும் எல்லாருமே நம்மளோட ஆற்றில் தான் இருப்பாங்க. அப்படின்னும் போது ஒவ்வொரு இடம் ஃப்ரீயா கொடுத்துடலாமே. எதுக்கு இந்த இடத்துல இன்னொருத்தர் போடவே கூடாது? அது தப்பு என்ன பொறுத்த தெரியும். ஏன்னா இவங்களோட மதிப்பு இல்லைன்னு ஆயிரும்ல. அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்துட்டாங்கன்னு சொல்லவே கூடாது. அவங்களுக்கு அவங்கதான், இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்கதான் மனைவி தான். அதுவும் உயர்ந்த ஸ்தானம் தான். அவங்க இடத்துல இருக்கலாம். உண்மையா வந்து அப்ப சொல்லுவாங்க, பழைய சாதம்லாம் நிறைய சாப்பிடுவோம், இந்த மாதிரி ஊறுகாய்லாம் வச்சு சாப்பிடுவோம். என்னதான் இருந்தாலுமே வந்து அப்பா அம்மா கூட இல்லைன்னாலும் அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கிறோம் பாருங்க, அதுதான் அவங்களோட இடம். சின்ன வயசு ஞாபகம் பசங்கள்லாம் வெறுத்தே போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ திரும்பவுமா ஓடி போயிருக்கடா அப்படின்பாங்க. அந்த மாதிரி வந்து சின்ன வயசுல நடந்தது சொல்லிட்டே இருப்பாரு. அதால வந்து பசங்க கொண்டு மனப்பாடம் இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க சின்ன வயசுல. அது வந்து இவரே இல்ல, எங்க அப்பா எல்லாருமே அப்படிதான். அவங்க சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் பசங்க கிட்ட. நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரின்னு சொல்லுங்க. உங்க வீட்டு பசங்க எத்தனை பேர் ஏஞ்சி ஓடுவாங்கன்றது சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம அந்த காலத்து ஒரு தாட் ஞாபகம் எல்லாம் வந்து இப்ப ஷேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. அப்படி இல்லங்க, நீங்க அத சொல்லாதீங்க. அதுல வந்து எடுத்துக்கிறதெல்லாம் எடுத்துக்குவாங்க. ஒரே இது வந்து திருப்பி சொல்றதுனால இப்ப நம்ம கேட்டுக்குவோம். நம்ம அப்பா அம்மா திருப்பி சொன்னாலும் அவங்க பொறுமை கிடையாது இப்ப இருக்கிற பசங்களுக்கு. ஏற்கனவே சொன்னது தானே. இப்ப ஒரு முறை 2 முறை கேட்கலாம், 3 முறை கேட்கலாம். திருப்பி அதே வார்த்தை வரும்போது அங்கதானே இங்கதானே போனீங்க அங்கதானே போனீங்கன்ற மாதிரி பொறுமை இல்லைன்னு இல்ல. நமக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளவு இருக்குதுன்றதுக்காக எல்லாத்தையுமே கொட்ட முடியும். அது ஒரு முறை கொட்டலாம், 2 முறை கொட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே உங்க வீட்டுல எத்தனை பேர் இந்த மாதிரி இது வந்து வேணான்னு சொல்றது இல்ல பசங்க. உண்மையாவே திருப்பி வர்றதுனால ஓடுங்கடா அப்படின்னு ஓடுறாங்களோ தவிர, ஆனா வந்து நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுல வந்து எவ்வளவு எல்லாம் ஒற்றுமையா இருந்தோன்றது இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, நம்ம சொல்லதான் ஓ அப்படிலாம் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. அதுக்காக நம்ம சொல்லிதான் ஆகணும். இதெல்லாம் வேணாம்னாலும் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி நம்ம நல்லது கெட்டது சொல்றதுக்காக தானே இருக்கிறோம். அந்த மாதிரி சொல்லி வளர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கே போகுது வெயிட்டிங். செம்மையா பண்ணிருக்காங்க. காரம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சான்ஸே கிடையாது. சோ அதுதான் எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இந்த அளவுக்கு ஒரு சிலர் மட்டும் தான் டக்குன்னு அங்கேக்கு போவோம். அப்பனா நான் பெஸ்ட் தானே. கண்டிப்பா அதெல்லாம் மாற்றமே கிடையாது. சோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் திடீர்னு வந்துச்சு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்க. முக்கியமா இதுல ஒரு சில டிப்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓரளவு அப்படியே சொல்லிடுற லாஸ்டா சொல்றேன், மனசுல பதியும் உங்களுக்கு. கடைசியா சொன்னோம்னா, ஈரம் வந்து ஒரு துளி கூட படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி கழுவும் போதும் சரி, அதுக்கப்புறம் அரைக்கும் போது அரைக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நமக்கு அம்மி ஆட்டுக்கல் மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா அரைக்கலாம். கிரைண்டர்ல போடும்போது ரொம்ப நைட்டு ஒரு மாதிரி இழுத்து கையில தள்ளி விட்டு தான் நான் பண்ணேன். மிக்சிலையும் அப்படியே நிற்கும் ஸ்டக் ஆகி. ஏன்னா வந்து ட்ரை ஆனது, நம்ம தக்காளி வந்து ட்ரை ஆயிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்குதான் நான் அந்த டிப்ஸ் சொன்னேன். ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா தண்ணி மட்டும் எக்காரணம் கொண்டு ஊத்திடாதீங்க. நம்ம இப்ப எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க. அரைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா லூஸ் ஆயிடும். அப்படி அரைச்சிக்கங்க. ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்டர்ல போறதை விட கிரைண்டர் மிக்சி எல்லாம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி விட்டு தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வரன்னு தான் இருக்கும். காஞ்சதுனால அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியே சேர்க்க கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு வருஷத்துக்கு வரணும், கெடாம இருக்குதுன்றதுக்காக தான் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் லாஸ்டா உங்களுக்கு மனசுல பதியறதுக்காக சொல்றேன். ஈரம் படாம பாத்துக்குங்க. ஆயில் வந்து
புளிப்பு காரம்லாம் வந்து கரெக்டான அளவு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கம்மியா போட்டோம்னாலும் கொஞ்ச நாள் வரும், சுத்தமா உடனே போயிடாது. ஒரு 6 மாசம் அந்த மாதிரி இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த புளிப்பு இதெல்லாம் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா கெட ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டான ரேஷியோல நீங்க போட்டுங்க. தாளிப்பு முடிஞ்சதும் நான் சொன்ன மாதிரி எண்ணெய் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச விழுத வந்து நம்ம கூட மிக்ஸ் பண்ணணும் ஆயிலோட. அதையும் பாத்துக்குங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுனாலும் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் என்னன்றது ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் எம்மியான, கண்டிப்பா வருஷமே ஆனாலும் கெடாது. இது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் ஆக ஒரு 8-9 மாசம் ஆக கலர் வேணா கொஞ்சம் மாறலாம். தக்காளி அந்த புளி இருக்கிறதுனால லைட்டா கலர் வேணா கொஞ்சம் கலர் டார்க் ஆக ஆரம்பிக்கும். ஆனா வந்து கெடவே கெடாது. ஓகே, இது வந்து கண்டிப்பா என்ன நம்பி இதே இதுல நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா கெடாது. வெளியே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்றது கிடையவே கிடையாது, வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். அடுத்தடுத்து வந்து நம்ம சம்மர் சீசனுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம் முடிஞ்ச வரையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பாக்குறீங்க, நமக்கு வந்து தெரியுது. அத பண்ணாத பாக்குறவங்களும் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.